எல்லாருக்கும் ஃபுட் டைப் சார்பா என்னுடைய கனிவான வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி வந்து செஞ்சு காமிக்க போறேன். பேர் வந்து டொமேட்டோ ரைஸ். ஸோ டொமேட்டோ ரைஸ் தானே, என்ன இதில் வித்தியாசம் சொல்லலாம் கேட்பீங்க. பட் நம்மகிட்ட வந்து பல வெரைட்டி ரைஸ் இருக்குங்க. சவுத் இந்தியன் கியூஸில் வந்து நிறைய வெரைட்டி ரைஸ் ப்ரிப்பரேஷன் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த டொமேட்டோ ரைஸ் ப்ரிப்பரேஷன் எப்போவுமே வந்து ஒரு யூனிக்கான ப்ரிப்பரேஷன், எல்லாரும் விரும்பக்கூடிய ப்ரிப்பரேஷன். பார்த்தீங்கன்னா அது ஒரு 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 சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டொமேட்டோ ஃப்ளேவரோட சேர்ந்து ஒரு குஸ்கா ஃப்ளேவரும் தரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஃப்ளேவர் வரும். ஸோ இது எல்லாருமே ரொம்ப பிடிச்ச, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் சரி, நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு சூப்பரான ஒரு இந்த சமையல் தான் இந்த டொமேட்டோ ரைஸ். ஸோ வாங்க இந்த டொமேட்டோ ரைஸ் வந்து என்னுடைய ஸ்டைலில் இன்னைக்கு இந்த ஃபுட் செக்மெண்ட் நான் செஞ்சு வைக்க போகிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த டொமேட்டோ ரைஸுக்கு தேவையான மிசமெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. மசாலா தூள் ரெடியாக இருக்குது. ஒன்று மட்டும் தான் கட் பண்ண வேண்டியிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து நான் ஒரு ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணணும். அதே மாதிரி டொமேட்டோ வந்து ஃபைனாக வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் வேலை. பாக்கி எல்லாமே நம்ம வெட்டி எல்லாமே தயாராக வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிடுவோம். நல்ல ஒரு ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி அழகா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது சீக்கிரமாக வந்து சாட்டே ஆகும். அது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கும். அது மாதிரி குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகவே தான் கிடைக்கும். ஸோ ஒரு வெங்காயம் போதும். ஸோ தக்காளியை கட் பண்ண மட்டும் ஒரு கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் கட் பண்ணணும். அதாவது நல்ல ஷார்ப்பான நைஃப் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அதை நல்ல ஒரு ஃபைன் ஸ்லைஸ் ஆகும். நீங்கள் விரும்புகிற வடிவத்தில் வந்து தக்காளியை வந்து வெட்ட முடியும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருங்க. குக்கர் வச்ச பிறகு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாலிக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் என்ன பண்ண போறோம்னா நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ இந்த வெரைட்டி ரைஸ் ப்ரிப்பரேஷன்லாம் ஒரு கவனிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான பதத்தில் வந்து எண்ணெய் வந்து சூடாகணும். அந்த கரெக்டான பதத்தில் எண்ணெய் சூடானா தான் நம்ம போட்டிருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போடும்போது நல்ல ஒரு மனம் தரும். கரெக்டான ஒரு நீங்கள் ரைஸ் செஞ்சு முடிக்கும் போது அந்த ஓப்பன் பண்ணவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரைஸுக்கான ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கு அந்த ஸ்பைசஸ் போட்டிருக்க மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு பிரமாதமான ஒரு ஃப்ளேவர் தரும். ஸோ அதுக்கு மெயினான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான அளவு வந்து இந்த எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பைசஸ் சேர்க்கறது தான் ஒரு முக்கியமான ஒன்று. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்பைசஸ் சேர்க்கலாம். பட்டை ஒரு இதே பட்டையை வந்து பண்ணலாம். சின்ன பீஸ் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்க்குறேன். முழு மிளகு சேர்க்குறேன். பிரிஞ்சு எல்லாம் நல்லா புரிஞ்சு அப்படியே ஒரு கலர் லைட்டா சைட்டா சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த பொரியிற நேரத்தில் இமீடியட்டா என்ன பண்ணலாம்னா கீரி வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாயை சேர்க்கலாம். ரைட், நல்லா புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை சேர்ப்போம். கொஞ்சம் மல்லியிலையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம். மல்லியும் ஸ்டாப் பண்ணி கூட சேர்த்துருங்க. மல்லியில போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கரெக்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, தக்காளியை வந்து சேர்க்கலாம். தக்காளி சேர்க்கும் போது நல்லா கையால் மசிச்சு சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி விடலாம். ஸோ சிலவங்க என்ன நினைப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியுடைய கலர் வந்து கொஞ்சம் நல்லா வேணும். அதே மாதிரி அந்த தக்காளியுடைய அந்த ரிச்னஸ், அதாவது பார்த்தீங்கன்னா சுவை வந்து இந்த உணவில் வந்து நிறைய இருக்கணும்.
சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதில் 2 தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு அந்த சாரை ஊற்றுங்க. இன்னும் 2 தக்காளி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிட்டு நான் பண்ண மாதிரி ஸ்மாஷ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணி சேர்க்கறனால என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியோடைய கலர் நல்லா இருக்கும். அதோடைய நல்லா அதோடைய கரெக்டாக தக்காளியோடைய சுவை, அந்த புளிப்பு சுவை வந்து இந்த ரைஸ் நல்லாவே இறங்கும். ஸோ தக்காளியோட அந்த ஈரம் இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது மசாலா தூள் எல்லாமே சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு விழுது அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்க்கிறேன். மஞ்சள் தூள், சாம்பார் தூள், ரெடிமேடா கடையில் கிடைக்கும் சாம்பார் தூள், அந்த தூளை நீங்க என்ன பண்ணீங்களா யூஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் ஒரு 3 தூள் தான் யூஸ் பண்ணேன். அதாவது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு தூள் நான் சேர்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் சாம்பார் தூள் யூஸ் பண்ணோம், ஃபைனலாக வந்து கரம் மசாலா தூள் யூஸ் பண்ணோம். இந்த 3 மசாலா தூள் தான் நம்ம இந்த டொமேட்டோ ரைஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. இதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஃப்ளேவர் நமக்கு தந்துட்டு இருக்குது. நல்ல ஒரு எம்மியான ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா முன்னாடி இப்போ தயாராக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றலாம். தண்ணி கொஞ்சம் கொதிச்சு அந்த மசாலா வந்து கொஞ்சம் எல்லாமே சேரணும், அதுக்காக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அப்படி கொதிச்சுட்டு இருக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம வந்து அரிசி, அதை நான் பொன்னி அரிசி தான் இதுக்கு யூஸ் பண்றேன். ஒரு 1/4 கிலோ அரிசிங்க. இந்த 1/4 கிலோ அரிசி வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன். எல்லாமே கம்பைன் ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்க அந்த இஞ்சி பூண்டு விழுது, மசாலா தூள், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாமே மேஷ் ஆகி எல்லாமே ஃபைனா பைண்ட் ஆகி ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் நமக்கு தந்திருக்குது. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன பண்ணலாம்னா நம்ம அரிசியில சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் தண்ணி ஊத்துறேன். பொதுவாக நம்ம குக்கர்ல வச்சு வேக வைக்கும் போது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், நம்ம ஊத்துற தண்ணி கரெக்டா இருக்குமா, இல்லை தண்ணி நிறைய ஊத்திட்டா அது மேஷ் ஆயிருமா, அதை பத்தி குழஞ்சிருமான்னு சொல்லி நிறைய ஃபீல் இருக்கும். ஸோ ரைஸ் ப்ரிப்பரேஷனை மெயினாக கவனிக்க வேண்டியது நம்ம எவ்வளோ அளவு தண்ணி சேர்க்குறாங்க தான் அளவு. ஸோ ஒரு ரைஸுக்கு இந்த அளவு வந்து கண்டிப்பாக மாறுபடும். ஸோ வழக்கமாக நீங்கள் வந்து இப்படி குக்கர் இல்லாமல் தண்ணியை யூஸ் பண்ணிங்கன்னா பொன்னி அரிசிக்கும் போது நீங்கள் ஒரு 2லேருந்து 2.5 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி போட்டிங்கன்னா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி தான் நான் யூஸ் பண்ணி தான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இதை எப்படி ஊற்ற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டம்ளர் இருந்து ஊற்ற போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு டெக் நான் சொல்லி தரேன். நம்மளுடைய எவ்வளோ அளவு வந்து நம்ம வந்து ரைஸ் போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு கொஞ்சம் மேலே வந்து தண்ணி இருந்தாலே போதுமான அளவு தான். நம்ம ஊற்றுற தண்ணி வந்து நம்ம போட்டிருக்க ரைஸுக்கு கொஞ்சம் மேலே வந்து இருக்குது. முக்கியமான ஒரு ஆளை நம்ம சேர்க்கலாம். இன்னும் உப்பு வந்து சேர்க்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம சேர்த்த உப்பு அளவு மசாலா எல்லாமே கரெக்டானு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக இருக்கு, காரம் கரெக்டாக இருக்கு. அதேமாரி தக்காளியோட சுவை கரெக்டாகவே தெரியுது. இந்த புளிப்பு இந்த சுவை வந்து சாரில் நல்லா இறங்கி இருக்குது. உப்பும் பெர்ஃபெக்டாக இருக்கு. ரைஸும் கரெக்டாக இருக்கும். அதாவது தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ரைஸ் குக் ஆகிறதுக்கு. கொஞ்சம் தண்ணி
தண்ணியோட அளவு இவ்வளவு தண்ணி ஊற்றிருக்கேன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி எப்படி நீங்கள் எப்படி சுத்தணும் வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணியோட சேர்த்து இந்த ரைஸும் வந்து வரணும். ஸோ அதுதான் அளவு. ஸோ எல்லாமே சேர்த்துட்டோம். நீங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நல்லா போட்டுருவோம். நல்லா கொதி வந்த பிறகு ஃபைனலாக குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3 விசில் வரதான் கணக்கு. 3 விசில் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா அந்த சூடு போகிற வரைக்கும் வச்ச பிறகு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக ட்ரை அவுட் ஆகும். நீங்கள் 3 விசில் வந்துச்ச உடனே நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ஆவல்பட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அந்த குளவெல்லாம் தான் இருக்கும். ஸோ 3 விசில் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இது கம்ப்ளீட்டாக இந்த ப்ரெஷர்லாம் போகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த ரைஸை வந்து ஓப்பன் பண்ணி நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ நான் நிறைய பேர் இங்கே கூட்டு வந்திருக்கேன். அவங்க எல்லாமே இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய டொமேட்டோ ரைஸ் எப்படின்னு சொல்லுவாங்க. தக்காளி சாதம் தயாராகிடுச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விசில் நான் வச்சுருந்தேன். ஸோ விசில் வந்த பிறகு நல்லா கூல் ஆகிடுச்சு. அதாவது ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிறது. இப்போ நம்ம அது கரெக்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. வாவ், எவ்வளோ ஒரு யம்மியாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாருங்கள். கலர்லாம் ஈவனாக இருக்குது. நம்ம ஊற்றின தண்ணியை வந்து நான் சொன்ன அளவில் ஊற்றினால கரெக்டாக அந்த இருக்குது பாருங்கள். ரைஸ் எல்லாமே உதிரி உதிரியாக வந்துருக்குது. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட கொஞ்சம் நெய் கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது தக்காளி சாதம் ரெடி பண்ணுறோம். அதில் வந்து அந்த நெய்யெல்லாம் ஊற்றுறதுக்கான தேவை நமக்கு இருக்காது. குக்கரில் நம்ம இதேமாரி சாதம் செய்யும் போது கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு கரெக்டான தண்ணி ஊற்றணும், கரெக்டான அளவு விசில் வைக்கிறோம். ஸோ 3 விசில் போதுமானது. இதே பண்ண 4 விசில் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதேமாரியான ஒரு பிரமாதமான டெக்ஸ்டரில் வந்து ரைஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ரைஸ் எவ்வளோ உதிரியாக இருக்கு பாருங்க. அந்த தக்காளி எல்லாமே தெரியுது. சூப்பரான பிரமாதமான ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இது வந்து நானே சொன்னால் பத்தாதுங்க. என் கூட வந்து இருக்கிறாங்க, ஒரு 4 பேருக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் வர சொல்கிறேன். அந்த அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த தக்காளி சாதம் இப்படின்னு ஸோ நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸ் தெரியுது பாருங்க. தக்காளி, வெங்காயம், ஸ்பைசஸ், டேஸ்ட் பண்ணி பாருங்க. சூப்பர். ஓகே, ரொம்ப சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர்னு சொல்கிறாங்க. நீங்களே சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் நான் செஞ்ச அந்த ரெசிபியோட ஸ்டைல் பார்த்துருப்பீங்க, என்ன நான் சேர்த்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இந்த ரெசிபி, அதாவது இந்த தக்காளி சாதம் ரெசிபி வந்து பேச்சுலர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ரை பண்ணலாம் பேச்சுலர்ஸ். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டைலை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வீட்டில் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ஃபுட் டேப் செக்மெண்ட்டில் இதே மாதிரி ஒரு புதுமையான சமையலோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஃபுட் டேப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஃபுட் டேப் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஃபுட் டேப்பில் ஒரு சூப்பரான குக்கிங் செக்மெண்ட்டை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைன் ஆஃப் பண்ணுறது உங்கள் ஷெஃப் ராஜ்மோகன். லவ் யூ ஆல்.